சந்தோஷமா? இப்ப சந்தோஷமாயா? என் மனசை தொட்டு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. இன்னும் 2 நாள்ல பாரு, நான் யாரும் உனக்கு காமிக்கிறேன். சார் என்னையா? எதுக்கு சார் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க? யோ, எனக்கு என்னையா தெரியும்? போய் டீ ஒன்று எடுத்துட்டு வாயா. டேய், இப்ப எதுக்குடா நம்மளே வர சொல்லிருக்காங்க? சமோசா சாப்பிடுதான், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, அதையாவது ஒழுங்கா சாப்பிடு. பேசாமறா. டேய் சந்தோஷ், நீ சொல்றா, எதுக்குடா வர சொன்னாங்க? டேய், எனக்கு என்னடா தெரியும்? என்னையும் வர சொன்னாங்க, நானும் வந்தேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ அந்த தாரா வர சொன்னாங்கன்னு தான் எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. மகேஷ், உனக்கா தெரியுமாடா? தெரியலடா. என்னடா யாரு கிட்ட தெரியலன்னு சொல்றீங்க? அவன் யார் மேல என்ன பழி போட போறான்னு தெரியல. அவங்க டேய் வரடா போய். Hi everybody. Good afternoon guys. நான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னதுக்கு காரணம் நம்ம ஸ்டாஃப் மகேஷ் தான். டேய், உன் மனதான் பள்ளி போட கூப்பிட்டுருக்காங்க, பாத்துக்கோ. வாங்க மகேஷ். நம்ம ஆபீஸோட ஒரு சாதாரண டீம் லீடர் தான் மகேஷ். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்காக சிங்கப்பூர் வரைக்கும் போறாரு. அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். பட் இந்த ஒர்க் செய்யறதுக்கான தகுதி இவருக்கு மட்டும்தான் இருக்கு. இதை விட எவ்வளவோ பெரிய விஷயம்லாம் இவர் பண்ணிருக்காரு. ஐ மீன் பெரிய ப்ராஜெக்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்ல வந்தேன். டேய், நீ மகேஷை பாராட்டுறாளா திட்டுறாளா? பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு உள்குத்தோட தானே பேசிட்டு இருக்கா. நீங்க வேணா பாருங்க, இந்த ஒரு ப்ராஜெக்டால மகேஷ் எங்கேயோ போயிட போறாரு. யாருக்கு தெரியும், சிங்கப்பூர் போயிட்டு அவர் திரும்ப வராம அங்கேயே இருந்துடலாம். ஐ மீன் அங்கேயே இவரோட திறமையை பார்த்து ஜாப் ஆஃபர் கொடுக்கலாம். அப்படி ஒரு திறமையான ஆள் இவரு. நம்ம ஆபீஸ் சார்பா ப்ராஜெக்ட்காக போற இந்த மகேஷ் சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்டை முடிச்சு வரதுக்கு இந்த சின்ன ட்ரீட். சோ சியர் அப் பண்ணி இவரை சந்தோஷமா அனுப்பி வைங்க. லெட்ஸ் கிவ் ஹிம் a big applause. என்னை பாராட்டினதுக்கும் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வச்சு ட்ரீட் கொடுக்கறதுக்கும் தாரா மேடம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி தான், ஆனா இந்த சாதாரண எம்ப்ளாயி கிட்ட தான் அவங்க தலையெழுத்து. ஐ மீன் இந்த கம்பெனியோட தலையெழுத்து இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா செய்வேன். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த கேண்டீன்ல நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். எல்லாமே ஃப்ரீ தான். டேய் வாங்கடா, எல்லாம் அப்படியே நிக்கிறீங்க. டேய் டேய் எங்க கேண்டீன் தான்டா. டேய் எக் பஃப்ல போட்டுறாங்களா? சும்மா டேய் சந்தோஷ், நீ தான் டாலா இருக்கலாம், அப்படியே போட்டு எடுத்துலாம். வாடா. டேய் வாங்கடா, தீத்து போடுடா. டேய் ஃப்ரீயா தரேன். ஐயோ, சரியான டிவி பண்ணாரடா இவன். டேய் 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 என்ன பண்றீங்க? டேய் சண்டை போடுறது இருக்கட்டும், சாப்பிடுங்கடா. சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். சொல்டா. சந்தோஷ் ஒரு வழியா மீராவுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டான். டேய் சூப்பர்ரா. தேங்க்ஸ் டா. டேய் ப்ரொபோஸ் பண்ணிட்டியா? எப்படா சொல்லவே இல்ல? அது
பேப்பர்ல எழுதி அவ பேக்ல போட்டு அப்படியே ஓடி வந்துட்டியா? டேய் அதெல்லாம் இல்லடா, ஸ்ட்ரைட்டா அவகிட்டயே போய் சொல்லிட்டேன். அவளும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளா? எப்படிடா இவ்வளவு நாளா பழகுற, எப்படி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா? டேய். ஒருவேளை அவளுக்கு கண்ணு தெரியாம போயிருக்கணும், இல்லனா இவ அவ கால்ல விழுந்திருப்பான்டா. ஐயோ டேய் எனக்கு என்னடா குறைச்சல? அதானே இவனுக்கு என்னடா குறைச்சல? ஹீரோமா இருக்கான்டா. மச்சான் உன்னை கலாச்சிட்டான்டா. டேய் சும்மா இருங்கடா. அம்மா மீரா உங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னால, பேசிட்டியா? டேய் நீ வேற ஏன்டா அதை ஞாபகப்படுத்துற? மீராவையும் என் அம்மாவையும் இந்த வாரம் மீட் பண்ண வச்சு பேச வைக்கலான்னு நான் பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப உனக்கு தர்மடி நிச்சயம்டா. கண்டிப்பா ஹாஸ்பிடல்ல ரூம் புக் பண்ணிர வேண்டியதா? டேய் சும்மா இரு. ஐயா, அண்ணா நாங்க கத்திரிக்காய் 1/2 கிலோ போடுங்க. என்னக்கா இன்னும் உங்க பையன் அந்த பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்காரு போல. சேச்சே, அவன் என் மேல சத்தியம் பண்ணதுல இருந்து அந்த பொண்ணை பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல. ஓ அப்படியா? மீரா சொல்லுங்க. உனக்கு என் மேல எதுவும் கோவம் இல்லையே? இல்லன்னு சொல்லவே இல்லையே நானு. ஏன் மீரா அப்படி சொல்ற? ஆமா, உன் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசாம இருந்தல்ல. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? என் அம்மா அவங்க மேல சத்தியம் பண்ண சொல்லி கேட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி பேசுறது? இப்ப மட்டும் வந்து பேசுற? அது என் அப்பா வந்து அதெல்லாம் தப்புல போய் பேசுன்னு சொன்னாரு, அதான். உங்க அம்மா சொன்னா கேக்குற, உங்க அப்பா சொன்னாலும் கேக்குற. உனக்குன்னு சொந்த அறிவே இல்லையா? நான் அப்படியே இருந்துட்டேன். சொல்ல போனா இந்த விஷயத்துல தான் என் அப்பா பேச்சையே நான் கேட்டிருக்கேன். இல்லைன்னா எப்பவும் என் அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்பேன். அப்ப உங்க அம்மா சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவியா? ஏய் சேச்சே, அப்படிலாம் இல்ல. என் அம்மா அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு, சரியான பஜாரி மாதிரி பேசுவா. ஆனா என் பையன் ரொம்ப நல்லவன். நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். தாண்டி வந்திருக்கேன். என் அம்மா கிழிச்ச கோட்டை உனக்காக நான் தாண்டி வந்திருக்கேன். இப்ப என்னமோ நல்லாதான் பேசுற. என்ன இருந்தாலும் உன்னை நம்புறது கொஞ்சம் ரிஸ்க்னு தான் தெரியுது. நான் உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை டோட்டலா மாத்தி காட்டுறேன். என் பையனை மாத்துற பொண்ணு எங்களுக்கு எதுக்கு? அவனுக்கு என்ன குறை? அவன் நல்லா தானே இருக்கான். எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அப்புறம் நீ அதை இன்னும் சொல்லவே இல்லையே. எத? அததான். அதன எத? நேர்ல வந்தா அத சொல்றேன்னு சொன்னல. அப்படியா? எனக்கு எதுவும் அந்த மாதிரி ஞாபகம் இல்லையே. சும்மா சொல்லாத, உனக்கு ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நிஜமாவே எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல சந்தோஷ். என்ன மீராது, நேர்ல பார்த்தா ஐ லவ் யூ சொல்றேன்னு சொன்னல. இப்ப என்னடானா இப்படி பண்ற? ஓ அதுவா? சொல்லு. ஐ லவ் யூ சந்தோஷ். நானும் ஐ லவ் யூ மீரா. அக்கா
அங்க பாருங்க, உங்க பையன் தானே அது? ம்? டேய் சந்தோஷ், டேய் சந்தோஷ், 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 டேய். நான் இவ்வளவு சொல்லி அவகிட்ட பேசியிருக்கான்ல, வீட்டுக்கு வரட்டும். என்னம்மா கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? இன்னைக்கு இதுதானே. நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், அப்படியே அசந்து நல்லா தூங்கிட்டேன். இன்னைக்கு நைட்டு தூக்கம் வராம வீடு பூரா உலாத்திட்டு இருக்க போறேன். அப்பா சரி, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாயேன். என்னம்மா அமைதியா உட்காந்துருக்கேன்? போய் டீ போட்டு எடுத்துட்டு வாமா. என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? வழக்கத்தை விட ரொம்ப சைலண்டா இருக்க. ஓ, புயலுக்கு முன் வர்ற அமைதியோ? இதோ சந்தோஷம் வந்துட்டான். என்னம்மா ரெண்டு பேரும் சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ஆமாமா. சந்தோஷ், நீ என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்க? ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுமா. ஓ, பாவண்டா நீ. உனக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா கொடுக்குறாங்களோ? ஆமாமா, ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதான் வேலை அதிகமா இருக்கு. ஓ, புது ப்ராஜெக்டா? அப்போ நீ இவ்வளவு நேரமா ஆபீஸ்ல இருந்துட்டு தான் வர இல்ல? ஆமாமா, இப்பதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புனேன். ஏன் சந்தோஷ், உனக்கு நான் செத்தா கூட பரவாயில்ல, அப்படித்தானே? லலிதா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்னமாச்சு? ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? இப்ப நீ எங்கடா போயிட்டு வர? எங்க இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து தான் வரேன். போய் சொல்லாத. நீ அந்த பஜாரியோட ஊர் சுத்திட்டு வர. அவளோட நீ சிரிச்சு பேசிட்டு இருந்ததை நானே என் கண்ணால பார்த்தேன். What nonsense is this? உங்க அம்மா சொன்னது உண்மையா? நீ இந்த பொண்ணோட இனமா பேசிட்டு இருக்க? நோ, இத நான் ஒத்துக்க முடியாது. கெட் அவுட். முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ, போடா. நில்றா. எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. என் மேல சத்தியம் பண்ணிட்டு நீ இன்னும் அவ கூட சுத்திட்டு இருக்கேன்னா அப்ப உனக்கு அவதான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. இல்ல, நான் எங்கேயோ போய் செத்து தொலைறேன்டா. அப்ப நீ நிம்மதியா இருப்ப. விடுங்க. எங்கேயோ போறேன். விடுங்க. வேண்டாம். விடுங்க. என் பேச்சையும் மீறி இவன் அவளை போய் பார்த்துட்டு வந்திருக்கானா? அப்ப அவன் இவனை எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருப்பா? என்னடா பண்ணிருக்க? அம்மா, அப்படிலாம் இல்லம்மா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கம்மா ப்ளீஸ். என்னடா கேட்க சொல்றேன்? இல்ல என்னத்த கேட்க சொல்றேங்க? அம்மா, மீரா நிஜமாவே நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவ ரொம்ப நல்லவம்மா. அவளை நான் லவ் பண்றேன். ஏங்க, பாத்தீங்களா இவன் என்ன சொல்றான்னு? பாத்தீங்களா அந்த மூதேவியை இவன் லவ் பண்றானா? கரெக்ட் தான்மா. அது அவன் லவ் பண்றது எனக்கும் தெரியும். ஓ, நீங்க ரெண்டு பேரும் கூட்டு களவானீங்க தானா? அப்போ உங்க யாருக்கும் என்ன பத்தி கவலை இல்ல? அம்மா புரிஞ்சுக்கங்கம்மா. என்னடா புரிஞ்சுக்கிறது? அவ என்ன திட்டினா கூட அது பெரிய விஷயம் இல்லடா. நடு வீட்ல வச்சு உன்னை என்னெல்லாம் கேள்வி கேட்டா, எவ்வளவு கேவலமாலாம் பேசினா. அப்படி பேசின ஒருத்திய எப்படி அந்த வீட்டுக்கு மருமகளை ஏத்துக்க முடியும்? லலிதா, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு நீ காசை பத்தி பேசிடக்கூடாது.
அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் அப்படித்தான் பேசியிருப்பா. இல்ல உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏண்டா இப்ப என்ன, நீ அவ கூட சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதானே? போடா, நீ போய் அவ கூட இரு. நான் முக்கியம் இல்லன்னு நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா? விடு, நான் எங்கேயோ போய் சாகுறேன். விடுங்க, லலிதா, நான் போறேன். விடுங்க, கொஞ்சம் பொறு. விடுங்கங்கறல. முதல்ல கோவப்படாத. சந்தோஷ் நீ பெத்த பையனா இருக்கலாம், ஆனா அவன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு அவன் தான் முடிவு பண்ணணும். இத்தனை காலமும் அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் தானே பண்ணேன். ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால அமைச்சு கொடுக்க முடியாது. அதையே நீ பண்ற. அவனை அவன் இஷ்டத்துக்கு இருக்க விடு. அவனும் சின்ன பையன் கிடையாது. அம்மா, உங்க மேல சத்தியம் பண்ணிட்டு நான் மீரா கூட பேசிருக்கூடாதுதான். ஆனா எனக்கு மீராவை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவ என் கூட இருந்தா நான் லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்ல, அவதான் முக்கியம். நீங்களும் எனக்கு முக்கியமா. உங்க சம்மதத்தோட நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்மா, எனக்காக ஒரே ஒரு தடவை நீங்க மீரா கிட்ட பேசுங்க. அப்புறம் நீங்களும் அவளை புரிஞ்சுப்பீங்க. ப்ளீஸ்மா, எனக்காக இதை பண்ணுங்க ப்ளீஸ். லலிதா, அவன் சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அவன் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அந்த பொண்ணை நீயும் ஒரு தடவை பார்த்து பேச. அவன் தான் இவ்வளவு தடவை சொல்றான்ல, போய் பேசுமா. அம்மா, உங்ககிட்ட அவ அப்படி பேசுனதுக்கு நான் வேணா அவளை சாரி சொல்றேன். ப்ளீஸ்மா, எனக்காக ஒரே ஒரு தடவை அவளை பார்த்து நீங்க பேசுங்க. அவளை பத்தி கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கும் அவளை பிடிக்குமா. ப்ளீஸ்மா. லலிதா, அவன் சொல்றது கொஞ்சம் கேட்டுதான் பாரு. அம்மா ப்ளீஸ்மா. சரி, இப்ப என்ன, நான் அந்த பொண்ணை பார்த்து பேசணும் அவ்வளவுதானே? சரிடா, நான் பேசுறேன். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. நான் இப்பவே இதை அவகிட்ட சொல்லிடுறேன். இதுகிட்ட அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. பாரு எவ்வளவு சந்தோஷமா போறான். சரி வா, நாம சமையல் வேலை பார்ப்போம்.